This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான முடிவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அமெரிக்க அதிபர் வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த மாதம் 20ஆம் தேதி பதவி ஏற்க உள்ளார். இந்த பதவி ஏற்ற உடனே செய்ய போற சில விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கார். அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்க நாட்டில் நிறைய பேர் வந்துட்டு குடியுரிமை இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு உடனடியாக நாடு கடத்துவோம், வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கள வெளியே போனாதான் அமெரிக்கர்களுக்கு வேலை இருக்கும். இப்போ அங்கே வேலை இல்லாத திண்டாட்டம் சில நாட்களாக இருக்குது, சில வருடங்களாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு போக்குறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை எல்லாமே வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றவாளிகள் அவங்கள எல்லாம் வந்துட்டு நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நாடு கடத்துவோம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியர்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறப்புரிமை, அதாவது ஒருத்தர் வந்துட்டு அங்க பிறந்ததால அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது அங்க பிறந்தவங்களுக்கு இந்தியர்களாவே இருந்தாலும் அமெரிக்கால பிறந்தா அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை உண்டு. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. அதையும் வந்துட்டு ரத்து பண்றதா சொல்லியிருக்காரு. ஸோ அதை ரத்து பண்ணா பயங்கரமான பாதிப்புகள் வரும். கிட்டத்தட்ட 48 லட்சம் இந்தியர்கள் வந்துட்டு அமெரிக்கால வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு கிட்டத்தட்ட 34% பேர், அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியுரிமை பிறப்பால வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே பிறந்ததால வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு ரத்தாகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரத்தாகும்போது அவங்க அங்கே இருக்கிறது கேள்விக்குறியாக தான் மாறும். எல்லாருமே இந்தியா திரும்ப வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே வந்துட்டு கிரீன் கார்டு இதெல்லாம் வந்துட்டு வாங்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப பல வருடங்கள் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த சட்டம் வந்துச்சு அப்படின்னா பயங்கரமான பாதிப்பு ஏற்படும். நிறைய பேர் அங்கே இருக்க முடியாது, அமெரிக்கர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அவர் வந்துட்டு பதவியேற்ற உடனே பண்றதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சட்டதிட்டங்கள் வந்துச்சுன்னா இது உண்மையாவே அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவுக்கு எதிரானதாக தான் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஏற்கனவே பிரிக்ஸ் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிரிக்ஸ் காயின், அந்த காயின் வந்து 100% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் நம்ம இந்தியாவுக்கு எதிரானதாக இருக்கு. சரி, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் கார்த்திக். தேங்க்யூ.